Tamil Islamic Post. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, காசாவினுடைய நிலவரங்கள் பற்றி, அங்கு நடக்கக்கூடிய போர் செய்திகள் பற்றிய பல்வேறு அப்டேட்டுகளை உங்களோடு தொடர்ந்து வழங்கி வருகிறேன். அதில் தொடர்ச்சியாக இன்றும் 270வது நாளை கடந்து காசாவில் போர் நீடிக்கிறது. பயங்கரவாத இஸ்ரேல் தன்னுடைய இராணுவம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை கொண்டு இதுவரையிலும் 37,900 பேரை படுகொலை செய்திருக்கிறது. அது மாதிரி 87,060 பேருக்கு மேலாக காயமடைந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட 260 வீரர்கள், 260 பேர் காசாவினுடைய மக்கள் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில காசாவினுடைய போர் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போராளிகள் தங்களால் முடிந்த அளவிற்கு எதிர் தாக்குதலின் மூலம் இஸ்ரேலை கலங்க வைத்துக் கொண்டிருக்கின்றனர், இஸ்ரேலை கதற வைத்துக் கொண்டிருக்கின்றனர். இப்படி இஸ்ரேலே போராளிகள் கதற வைத்துக் கொண்டிருப்பதனால இஸ்ரேலிய இராணுவத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும், இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டதாகவும், தற்போதைய போரை சமாளிப்பதற்கு குறைந்தது 10,000 வீரர்கள் அவசர தேவை, உடனடி தேவை என்று இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய காலந்து ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லும் அளவிற்கு இஸ்ரேலிய இராணுவம் சிதைந்திருக்கிறது. இஸ்ரேலிய இராணுவம் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இஸ்ரேலிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்னல் அந்தஸ்தில் உள்ள 800க்கும் அதிகமான அதிகாரிகள் தங்களுடைய ராஜினாமாவை இஸ்ரேலிய அரசுக்கு வழங்கி இருக்கிறார்கள். எப்படியாவது இந்த வருடத்திற்குள்ள எங்களை விடுவித்து விடுங்கள் பணியிலிருந்து என்று மன்றாடாத குறையாக 800க்கும் மேற்பட்ட கர்னல் மற்றும் துணை கர்னல் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் தங்களுடைய ராஜினாமாவை இஸ்ரேலிய அரசுக்கு அனுப்பி இருப்பதாக அஹ்ரோனோத் பத்திரிகை, இஸ்ரேலுடைய செய்தி பத்திரிகையே செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி பல்லாயிரக்கணக்கானோர் இந்த போரில் பல்லாயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் மடிந்திருப்பதனாலும் காயமடைந்திருப்பதனாலும் அந்த இருக்கக்கூடியவர்கள் செய்றாங்க, அந்த போரிலிருந்து வெளியேறுவதற்கு, அந்த ராணுவ பதவியிலிருந்து, ராணுவ வேலையிலிருந்து வெளியேறுவதற்கு முயற்சிக்கக்கூடிய அதே நிலையில புதுசா 10,000 தேவன் சொல்றான் இல்லையா, இதுக்கு புதுசா ஆளை தேடுறான் ஆனா ஆளு கிடைக்க மாட்டேங்கிறது. இந்த யூதர்கள் ஒரு பிரிவு, ஹரைதம் என்ற ஒரு பிரிவு, அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா, ராணுவத்துக்கு நாங்க வரமாட்டோம், நாங்க போராடி செத்தாலும் பரவாயில்ல, வீட்டுல இருந்து செத்தாலும் பரவாயில்ல, அந்த ராணுவத்திற்கு வரமாட்டோம் என்று சொல்வதனால இஸ்ரேலிய அரசு எங்களுக்கு தண்டனை தந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு அதை எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ராணுவ பணிக்கு வரமாட்டோம் என்று உறுதியாக அறிவித்திருக்கிறார்கள். இதை எதிர்த்து இஸ்ரேலிய அரசு கோர்ட்டுக்கு, இஸ்ரேலுடைய நீதிமன்றத்துக்கு செல்கிறது. நீதிமன்றம் செல்வதில்லை, இல்லை ராணுவத்திற்கு வரமாட்டேன் என்று சொல்வது சரியல்ல, ராணுவ பணிக்கு மக்கள் வர வேண்டும் என்று சொன்னபோது கூட அதை எதிர்த்து கடுமையான போராட்டத்தை குதுசிலும் டெல்லவியிலும் அந்த யூதர்கள் நடத்தி, அந்த ஹரைதிம் என்ற அந்த யூத பிரிவு நடத்தி இருக்கிறது. பெரும் கூட்டமாக திரண்ட அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு இஸ்ரேல் பல்வேறு சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. ஆக இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த யூதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த யூத பிரிவுகளே, பல பிரிவுகள் இராணுவத்தில் இணைவதை விரும்பவில்லை. காரணம், இராணுவம் என்பது தற்போது செய்வது மரணப்படுகொலையை தேடும் இடமாக இருப்பதனால, அந்த ஒரு நிலையை காசாவினுடைய போராளிகள் உருவாக்கி விட்டதனால இராணுவத்தில் சேர்றதுக்கு அவங்க நினைச்சதில்ல, அதாவது விரும்பவே இல்லை என்று செய்திகளில் பார்க்க முடிகிறது. அது மாதிரி பல்லாயிரக்கணக்கான யூதர்கள், இஸ்ரேல்ல குடியுரிமை வைத்திருக்கக்கூடிய யூதர்கள் தற்போது கனடாவுடைய விசாவுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். கனடாவிடமிருந்து விசா கிடைத்து விட்டால் கனடாவிற்கு ஓடுவதற்காக வேண்டி இஸ்ரேலை காலி செய்துவிட்டு மூட்டையையும் முடிச்சையையும் அள்ளிக்கொண்டு கனடாவுக்கு ஓடுவதற்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான யூதர்கள்
கனடாவுடைய விசாவுக்கு விண்ணப்பித்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது. அது மாதிரி சுமார் 6 லட்சம் பேர் அந்த அக்டோபர் 7 இஸ்ரேலை காலி செய்துவிட்டு ஓடியவர்கள ஒருத்தர் கூட என்ன செய்யல, இன்றைக்கு வரையில் இஸ்ரேலுக்கு என்ன செய்யல, திரும்பவில்லை என்ற ஒரு செய்தியையும் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி கடந்த சில நாட்களுக்கு முன்னால ஷுஜாஇயால இஸ்ரேல் ராணுவத்திற்கும் யாருக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் போர் நடந்தது இல்லையா? இந்த போர் நடந்ததை பற்றி அதுல கலந்து கொண்ட ஒரு இஸ்ரேல் வீரர் சொல்றாரு, 6 மாசத்துக்கு முன்னால் நாங்க என்ன செய்தோம், ஷுஜாஇயால போர் செய்தோம். அதுக்கு பிறகு எங்க அரசு சொன்னது எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம், இங்க ஷுஜாஇயால இல்ல போராளிகள் இல்ல, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் சொன்னது. ஆனால் நேற்று நாங்கள் போரிட்ட பொழுது அந்த ஷுஜாஇயாவில இதற்கு முன்பு நாங்கள் நடத்திய போரில் ஏற்பட்ட அனைத்து சேதங்களையும் ஹமாஸ் சரி செய்து விட்டது. ஹமாஸ் தன்னுடைய கட்டமைப்பை, ஹமாஸ் தன்னுடைய இருப்பை அங்கு அழகாக மீட்டெடுத்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட இடங்களிலே அவர்கள் போர் பயிற்சிகளை செய்கிறார்கள், நடத்துகிறார்கள். அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டது என்று இஸ்ரேலிய ராணுவ வீரரே ஷுஜாஇயாவை பற்றியும் அங்கு ஹமாஸ் வலிமை பெற்று விட்டதை பற்றியும் ஹமாஸை எங்களால் அழிக்க முடியாது என்பது பற்றியும் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி அல்கஸ்ஸாம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பில் அந்த கிழக்கு ரஃபாவில் ஒரு வீட்டில் நாங்கள் கன்னி வெடிகளை புதைத்து காத்திருந்தோம். குறிப்பிட்ட ஒரு படையை அந்த வீட்டுக்குள் கொண்டு வருவதற்குரிய எல்லா வேலைகளையும் செய்து அந்த வீட்டிற்குள் அந்த படை நுழைந்ததும் அந்த வீட்டை தகர்த்து விட்டோம். அதற்குள் நுழைந்தவர்கள் பலர்கள் செத்து மடிந்தனர், சிலர்கள் படுகாயமுற்றனர். அவர்களை அள்ளி செல்வதற்கு இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் அள்ளி சென்றிருக்கிறது. அது மாதிரி இந்த ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படம் என்பது ராமோட் நாப்தலி என்ற காலனியில இஸ்ரேலிய படைகள் தங்கியிருந்த கட்டடத்தை குறிவைத்து அந்த ஹிஸ்புல்லா தாக்கிய தாக்குதல் சம்பந்தமான படத்தை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். அது மாதிரி இஸ்ரேலுக்குள்ள கடுமையான குழப்பங்கள், நெத்தனியாவுடைய அரசுக்கு எதிராக கடுமையான கருத்து வேறுபாடுகள், நெத்தனியாவுடைய செயலில் திருப்தி இல்லை என்று யூதர்கள் கடுமையான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வரும் நிலையில இந்த போர் பற்றி ஆலோசிப்பதற்காக தன்னுடைய கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தை இந்த இஸ்ரேலிய பிரதமராக இருக்கக்கூடிய நெத்தனியாகு அழைத்திருந்தான். கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அந்த கூட்டணி கட்சியில் உள்ளவர்கள் பாதி பேர் கூட கலந்து கொள்ளவில்லை. அந்த கூட்டத்தை புறக்கணிப்பதன் மூலமாக அந்த நெத்தனியாவிற்கு கூட்டணி கட்சிக்காரர்கள் நெத்தனியாவுடைய முகத்துல கரியை பூசிவிட்டதாக செய்திகளை பார்க்க முடிகிறது. அது மாதிரி நீங்கள் இதோ பார்க்கக்கூடிய படம் ஒரு மருத்துவருடைய படம். ஷிஃபா மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்த அவரை வலுக்கட்டாயமாக கைது செய்து இஸ்ரேலிய ராணுவம் பிடித்து சென்று பல நாட்கள் சிறையில் வைத்திருந்தது. 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு 50 பலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள். விடுவிக்கப்பட்டவர்கள் டாக்டர் அபு சல்மியா என்பவரும் ஒருவர். இவர் ஷிஃபா மருத்துவமனையில வேலை பார்த்து கொண்டிருந்தவர். அவர் விடுவிக்கப்பட்ட உடனே எங்க போகல, தன்னுடைய வீட்டுக்கு போகல, மனைவி மக்களை குழந்தை குட்டிகளை பார்ப்பதற்கு போகாம நேரடியாக எங்கதான் வந்தார், அவர் வேலை செய்த ஷிஃபா மருத்துவமனைக்கு வந்தாரு. அங்குள்ள நிலைமைகளை எல்லாம் பார்த்துவிட்டு ஒரு தெளிவான சில விஷயங்களை சொன்னாரு. பலஸ்தீன கைதிகளை இந்த அரசாங்கம் கடுமையாக வதைக்கிறது. இந்த சட்ட விதிகளுக்கு, சர்வதேச சட்டங்களுக்கு அப்பாற்பட்டு அந்த பலஸ்தீன கைதிகளை இந்த இஸ்ரேலிய அரசாங்கம் நடத்துகிறது. இதற்கு முடிவு கட்டுவதற்கு போராளி அமைப்புகளும் அது மாதிரி அரேபிய அரசுகளும் உடனடியாக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். உடனடியாக இது சம்பந்தமான சர்வதேச கவனங்களை ஈர்க்க வேண்டும் என்று அவர் சொல்லியதோடு அதன் பிறகு தன்னுடைய வீட்டுக்கு சென்று தன்னுடைய மனைவி மக்களை அவர் சந்தித்தார். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற இன்னும் பல செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நமது செய்திகளை பகிருங்கள், அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய தூண்டுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.